தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ மோட்டோரோலா ரொம்பவே அக்ரெசிவாக ஃபோன்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா G72 அப்படின்ற பேரில் ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்ற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். பட் குறிப்பான விஷயம் என்னென்னா இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இந்தியாவில் இப்போ ஆல்ரெடி வந்து 5G லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 5G லான்ச்சாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் டஸ் திஸ் ஸ்மார்ட் ஃபோன் மேக் சென்ஸ்? வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துருக்கேன். ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக நமக்கு தேவையான விஷயங்கள் மொபைல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜர் 33 வாட்கான சார்ஜர் அதுவும் வந்து இருக்குது. ரீசெண்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண எல்லா மோட்டோரோலா ஃபோன்லையுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா அதோடைய டிசைன் பேட்டர்ன் நல்லா இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், இது PMMA அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கோட ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது தெரியல. ஸோ அது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ரொம்ப அகலமாக வந்து கிடையாது, கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ எனக்கு கையில் எடுக்கும்போது ஒரு 170 கிராம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இது அதை விட அதிகமாக தான் இருக்குது அவங்க சொன்னது பிரகாரம். ஸோ முதல்ல இந்த மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இவங்க இதை 18,000 ரூபாய் அந்த செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக கீழே ஒரு பெசில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த சின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி பெசில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையாக இருக்குது. இது ஒரு pOLED டிஸ்பிளே தான். 6.6 இன்ச்க்கான டிஸ்பிளே. இது HDR10+க்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்குது. இது ஒரு 10-bit பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ HDR இருக்குன்னு சொல்கிறது யூடியூப்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இப்போதைக்கு வந்து வரல, ஃப்யூச்சரில் வரும்ன்றத சொல்கிறாங்க. பட் அதை நம்பிக்கையை வச்சு மட்டும் நான் சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த பட்ஜெட்டில் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் ஆல்ரெடி வந்து தரதை நிறுத்திட்டாங்க. இவங்க தந்துட்டு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தாலுமே அந்த இன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி இப்படி யூஸ் பண்ணும்போது இப்படி வச்சு தான் யூஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ ஒரு அன்கன்வீனியன்ட்டான ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேகமாக இருக்குது. பட் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்றது அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்ப அன்கன்வீனியன்ட்டான பொசிஷனில் தர்றதுக்கு இப்படி டச் பண்ணால் ஓப்பன் ஆகிறது எனக்கு பரவாயில்லையோ அப்படின்னு வந்து தோணுது. இது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். பட் டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி எல்லாம் பார்க்குறது நல்லா இருக்குது. கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரைட்னஸும் பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளோ எக்ஸாக்ட் பிரைட்னஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுறோம், வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. கிளாரிட்டி பரவாயில்ல, நல்லா இருக்குது. லைட் வெயிட் மாதிரி தெரிஞ்சாலுமே இதில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் pOLED இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் OLED தான் அது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்க முடியுது, ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்க முடியுது, 5000 mAhக்கான பேட்டரியும் கொடுக்க முடியுது. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்க்காகவே நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த 10-bit 8-bitக்கான டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, HDR-க்கான டிஸ்பிளே என்ன இருக்குது, அந்த டிஸ்பிளேல பேட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதில் Android 12 வந்து கொடுக்குறாங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ்ல பார்க்கறதுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் அந்த பக் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேங்க. ஸோ நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ண ஒரு சில டைம் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லேயே ஒரு சில டைம் வந்து நான் பக் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது நார்மலாக மோட்டோரோலா ஃபோனில் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுலேயும் வந்து இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதில் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மீடியா கூடிய ஈலியோ G99 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா G96 விட கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஒரு கிளாக் ஸ்பீடோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 பெஞ்ச் ஸ்கோர் வந்து அப்ராக்சிமேட்லி 3,70,000 கிட்ட வருதுன்றது போல சொல்கிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜென்ரல் யூசேஜில் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வாங்கணும், அதில் மற்ற விஷயங்கள் அப்படின்ற பட்சத்தில் ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு 1 வருஷத்துக்கான OS அப்டேட் தான் தருவேன்னு சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்கும். 1 year செக்யூரிட்டி அப்டேட், அதாவது 1 வருஷத்துக்கான OS அப்டேட், ஒரு OS அப்டேட் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது ஒரு விஷயம் எனக்கு லைட்டாக இடிக்கும். ஏன்னா இவங்க கொடுக்குறதே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். அதையும் ஒரு 2-3 வருஷம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படின்றத வந்து பாருங்கள், மெயினான விஷயம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக 3 கேமராஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2 தான், அது நம்ம கணக்கு வச்சுக்கணும். 108 MP கேமரா, சாம்சங் HM6 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர், 8 MP அல்ட்ரா வைட் சென்சர், அதுவே டெப்த்தாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 MP மேக்ரோ எது இருக்குன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. சரி, இப்போது இதில் நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் போது கலர்ஸ் எல்லாம் நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆஹா, இது மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னு எனக்கே டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வைப்ரண்ட்டாக இருக்குது. ரியர் ஃபேஸிங் கேமராலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் டீட்டெயில்ஸ் நிறைய இடங்களில் இல்லை.
கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா கூட டீட்டெயில்ஸே இல்லை, வாஷ் அவுட் மாதிரி தெரியுது, கொஞ்சம் அப்படியே நல்லா சாஃப்ட் பண்ண மாதிரி மொழன்னு தெரியுது. இமேஜ் நீங்கள் எடுத்து ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு வேணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர டீட்டெயில்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி அவங்க வந்து அந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இதில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எட்ஜ் டிரெக்ஷனும் பரவாயில்ல, போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டும் பரவாயில்ல. மேக்ரோ நான் ட்ரை பண்ணல, 2 மேப்ஸில் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் 16 மேப்ஸுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லைங்க. பட் ரியர் ஃபேசிங் கேமராவில் கலர்ஸ் நல்லாவே இருக்குது. வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே ஃபுல் ஹெச்டி மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபியில் பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபுல் ஹெச்டி 30 FPS தான், ரியரில் மட்டும் தான் ஃபுல் ஹெச்டி 60 FPS வந்து பண்ண முடியும். பட் நிறைய பேர் வீடியோக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியர் ஃபேசிங் கேமரா இது நம்ம 1080 60 FPSல எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இது நம்ம 1080 30 FPSல எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக இவங்க செய்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போட்டிருக்கு, 3 ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் ஸ்லாட், ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட், இது மாதிரி தேவையான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வைஃபை ஏசிக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஆப்டிக்ஸ் கொஞ்சம் வந்து பரவாயில்லையாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்காதீங்க. இந்த செக்மெண்ட்டில் போக்குவதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெட்மி இதெல்லாமே இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்ம ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா? ஏன்னா இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். நிறைய விஷயங்களை நல்லா கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இது வந்து ரொம்ப மோசமான ஸ்மார்ட் ஃபோன் நான் சொல்லவே மாட்டேன். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லா தான் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் கேமரா கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மோட்டோவில் நான் வந்து நெகட்டிவ் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதில் பரவாயில்லையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், வீடியோ வேணும்னா கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் மற்றபடி பரவாயில்லையா இருக்குது. ஒரு ஜென்ரல் யூசேஜ்க்கு மோட்டோவில் ஸ்மார்ட் ஃபோன் வேணுன்றவங்களுக்கு நார்மலாகவே வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுதான் என்னுடைய ஒன் லைனர் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் இப்போ 4G வாங்கணுமா 5G வாங்கணுமான்றது உங்கள் டிசிஷன் தான். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில மாதிரி வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, 5G தான் உங்களை வாங்க வைக்கணும்னா 5G வந்துருச்சுங்க, இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் 4G வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில டைமில் 5G எல்லாம் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி மாற்றிடலான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். உங்களுக்கு 5G உடைய ஸ்பீட் இப்போதைக்கு தேவையா? நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்க? இதை கம்பல்சரி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5G பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து மேஜர் சிட்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோல் அவுட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலி சிட்டி சைடில் கூட எல்லாருமே டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடும். அடுத்த வருஷம் எண்டிங்கில் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் 5G கொண்டு வந்துடும் சொல்லிட்டு ஜியோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வரும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருஷம் ஆகிடும் கம்பல்சரி வந்து 5G எல்லாமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு. 5G இருந்தாலுமே 4Gயும் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு 4G உடைய ஸ்பீடே வந்து எனக்கு போதுமான அளவு இருக்குப்பா, எனக்கு அதுவே பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து 4Gயை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் சொல்லலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை நான் அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு ஃபோனே மாற்ற மாட்டேன், அண்ட் இப்போ இருந்தே நான் கொஞ்சம் சிட்டியில் தான் இருக்கேன், மேஜர் சிட்டியில் தான் வந்து இருக்கேன், நான் அடிக்கடி ட்ராவலும் வந்து பண்ணுவேன், எனக்கு 5Gயும் எப்படி இருக்குன்றதை நான் முன்கூட்டியே பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை, நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினா பெட்டராக இருக்கும். அதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லாட்டி வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வருது என்ன வருதுன்னு பார்த்துட்டு வாங்குறது இன்னுமே சிறப்பம்சமோடு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா தரப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் காம்ப்ரமைசஸ். அதனால தான் நான் இது யாருக்குமே உடனடியாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேணுன்றவங்க மட்டும் பாருங்கள், ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா எடுக்கலாமா என்னன்ற டிசிஷனை எடுத்துக்கோங்க. அண்ட் வீடியோ முடிக்கிட்டு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். மோட்டோரோலாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்றது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ மோட்டோரோலா மொபைல் நல்லா இருக்குன்றீங்க ஆனால் சர்வீஸ் சரியில்லை, அதை பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இல்லை என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நான் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சீக்கிரமாக ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். அந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் வாழ்க தமிழ்.